தென்னாடுடைய பெரியவா பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவ்யாபி மகா பெரியவா சரணம், மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அப்பார குண சித்தம் ஜானதம் சாந்தர்பணம் ஸ்ரீ சந்திரசேகர் குணம் பிரமாமதானம் கலியுதயம் காட்சிமதி யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபிரியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். அதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு மெட்ராஸ்லேருந்து தரிசனம் பண்ண 10 பேர் வரா. மெட்ராஸ்லேருந்து தரிசனம் பண்ண 10 பேர் வரா. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுங்க, தினமே பாருங்க. ஸ்ரீ ராமதுரை ஐயர் அவர் தான் மகாபெரியோட அத்தியந்த பக்தர். அவருடைய இது வந்து நம்ம நிறைய அவரோட அனுபவங்களை பார்த்துட்டு வரோம். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார், மகாபெரிவா பண்டரிபுரத்தில் கேம்பில் இருந்தார். அப்போ வந்து பிரதோஷ மாமாவோட பொண்டாட்டி வேதம் மாமி, பிரதோஷ மாமியோட தம்பி, அதாவது அவளுக்கு வந்து மச்சினர்னு சொல்லலாம், கிருஷ்ணமூர்த்தி ஐயர். அந்த கிருஷ்ணமூர்த்தி ஐயரோட பொண்டாட்டி, அவளோட 2 குழந்தைகள், தாடிமணி ஐயர் அப்படிங்கிற அவளுக்கு தெரிஞ்சுவா. ஒருத்தர் ராமதர மாமாவோட பொண்டாட்டி, ராமதர மாமாவோட அக்கா, அப்புறம் வந்து ராமதர மாமாவோட தாயார். மொத்தம் 10 பேர். ஆகுது. 10 பேரும் கிளம்பி பண்டர்பூருக்கு கிளம்பி அவள் ட்ரெயினில் போயின்னு இருக்கா. அது கூட என்னென்னா ஆகாரம் எதுவும் எடுத்துக்கல, ஜலமும் குடிக்கலை. பெரியவாளை வந்து தரிசனம் பண்ண பிறகு எல்லாம் பண்ணிக்கலான்னு அப்படி வயத்த காய போட்டுன்னு வரா. மடியாக இருக்கணும் அப்படின்னு வரா. இங்கே வரா. அங்கே வந்து நேராக அந்த சந்திரபாகா ரிவரை கிராஸ் பண்ணி இங்கே இந்த பக்கத்தில் கோவில் இருக்குது. ஆனால் பெரியவாளை முதல்ல தரிசனம் பண்ணணும். அதனால் இவள் அந்த லக்கேஜை தான் இங்கே வச்சுட்டு, அதில் கூட நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதில் வந்து அந்த விபூதி வந்து கொண்டு வரத்துக்கு அந்த இது மகாபெரியோட ஜெயந்தி இதை பண்ணிவிட்டு அந்த பிரதோஷமாவை கொண்டு வர மறந்துட்டுருப்பான். இங்கேருந்து அங்கே போகணும். அப்போ ராமதர மாமா மட்டும் தனியாக வந்து அவர் போகும்போது அந்த மழை வந்து அது அந்த விபூதி எப்படி நினையாமல் இருக்கணும் அப்படிங்கிற வேண்டின்ற போது அந்த மழை வந்து அவருக்கு மட்டும் பெய்யாமல் போட்டுக்கு மற்ற இடத்துலலாம் பெஞ்சிருக்கு. அது ஏற்கனவே பார்த்தோம். இப்போ அதே இது தான் இப்போ பார்க்குறோம். அதில் என்னன்னா இன்னொரு இன்சிடெண்ட் இருக்குது. இப்போ வந்து அந்த மாதிரி அங்கே போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்த உடனே இங்கே லக்கேஜெல்லாம் வச்சு போட்டில் கிளம்பி அந்த பக்கம் போயாச்சு. போய் கேம்புக்கு போனோடனே அன்றைக்கி சரஸ்வதி பூஜை. மடத்தில் சொல்லியிருக்கா, மகாபெரியா வந்து சாயங்காலம் 6 மணிக்கு தான் தரிசனம் கொடுக்குறா, இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டா. அதுக்கு முன்னாடி இல்லை தரிசனம் அப்படின்னு. இவள் வந்து போய் ஆகாரம் பண்ணிட்டு வாங்க, சாயங்காலம் தரிசனம் அப்படின்னா. இவள் சொன்னால் இல்லை மகாபெரியா தரிசனம் பண்ணிட்டு தான் எப்படி இருந்தாலும் ஆகாரம், அதனால் ஆகாரம் நாங்கள் பண்ண போகிறதில்ல, பரவாயில்ல அப்படின்ட்டா. இதை பார்த்துட்டு இருந்த பாலுமாமா என்ன பண்ணார், அவர் கிளம்பி போய் பெரியவா கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னார். இந்த மாதிரி 10 பேர் வந்திருக்கா, இவன் வந்து சொல்கிறா, அந்த மாதிரி சொல்கிறா, பெரியவா தரிசனம் பண்ணிட்டு தான் ஆகாரம் பண்ண போகிறோன்றா அப்படின்னு. பெரியவா அதை கேட்டுட்டு என்ன பண்ணாராம், சரி நீ போய் சொல்லு, நாங்கள் வந்துட்டுருக்கேன் அப்படின்னாராம். இப்போ அங்கே போய் சொன்னால் அவள் வந்து இந்த பக்கம் மகாபெரிவா இருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே 1-2 ரூம், சின்ன ரூம் இருக்குது. அது உள்ளே இவாலாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கா. பெரியவாள் ரெஸ்ட்டுன்னு நான் மடியாக இருக்கா, பெரியவாளை தரிசனம் பண்ணணுன்னு இருக்கா. பெரியவா வந்து அந்த ரூமுக்கு வெளியிலேயே வந்துட்டாராம், தண்டத்தை எடுத்துன்னு வந்துட்டார். இப்போ பெரியவா வரா, பெரியவா ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் வாழலாம் வெளியில் வந்தால். அப்போ தான் அந்த மாமி வந்து பிரதோஷ மாமி அந்த விபூதியை கொடுத்தா, பிரதோஷ மாமாவோட பொண்டாட்டி. அதை அவர் பெரியவா இட்டுண்டார். அதெல்லாம் நம்ம முன்னாடி ஒரு அனுபவத்தில் பார்த்தோம். இப்போ வந்து பெரியவா வந்து சொல்லிட்டா, இப்போ என்னோடய தரிசனம் ஆகிடுத்து, இப்போ நீங்களாம் போய் ஆகாரம் பண்ணிவிட்டு சாயங்காலம் வாங்கும் அப்படின்னாரு. பெரியவா அப்புறம் கிளம்பி உள்ளே போயிட்டார். இவா வந்து அதுக்கப்புறம் வேறு வழி இல்லையா, பெரியவா தரிசனம் ஆனால் தான் சாப்பிடுவோன்னா பெரியவா தரிசனம் கொடுத்துட்டார். பெரியவாளுக்கு தெரியுமே எப்படி வாழெல்லாம் டீல் பண்ணணும்னு. பரமேஸ்வரன் இல்லையா. போய் ஆகாரம் பண்ணிட்டு இருக்க இடத்துல அந்த சமையல் அந்த இதில் பார்த்துன்னு சொன்னாராம். இவா கேட்டிருக்கா, எப்படி சமையல் அப்படி இருக்குது, கரெக்டாக எங்களுக்கெல்லாம் இருக்குது, இவ்வளோ லேட்டாக எடுத்து எப்படி எல்லாம் முடிஞ்சிருமே 12:30 இப்போ இவ்வளோ வரைக்கும் இருக்குது அப்படின்னு.
அப்போது அவர் சொன்னாரா, இல்லை பெரியவா என்னை கார்த்தாலே கூப்பிட்டு சொல்லிட்டா மெட்ராஸ்லேருந்து தரிசனம் பண்ண 10 பேர் வரான்னு. யாருன்னு சொல்லலை, ஆனால் சரியாக 10 பேர் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க. அதனால தான் பெரியவா வந்து சொல்லியிருக்கனால அந்த 10 பேருக்கான இதை வந்து ஆகாரத்தை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பெரியவா சொன்னால் அது நடந்துருமே, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். 10 பேர் பெரியவா சொல்லிட்டான். பெரியவாளுக்கு எப்படி தெரியுமான்னா, புக் பண்ணும்போது பெரியவாளுக்கு ஏதாவது இத்தனை பேர் வரோன்னு ஃபோன் பண்ணி சொன்னாலா, இல்லை லெட்டர் போட்டாலா, ஒன்றும் கிடையாது. அவர் சொல்கிறார், ராமதுர மாமா சொல்லும்போது அவர் கண்ணில் அப்படியே அழுகியாக வருது அவருக்கு. பெரியவாங்கிற பரமேஸ்வரன் நம்ம எதுக்கு சொல்கிறோம்? இப்போ இந்த இங்கே வந்து பரமேஸ்வரன் இருக்காரா இல்லையா அப்படின்னு கூட கேட்குறார் ராமதுர மாமா. இன்டர்வியூ பண்ணுறது சொல்கிறோம், ஆமாம் நிச்சயம் இருக்கார். நம்ம பேசுகிறதெல்லாம் கேட்டுன்னு இருக்காரா இல்லையா? ஆமாம் கேட்டுன்னு இருக்கார் அப்படின்றார் அவர். அதனால் பெரியவாங்கிற பரமேஸ்வரன் பிரத்யட்சமாக எல்லா இடத்துலையும் இருக்கார். அதனால் இவ ஒரு 10 பேர் கிளம்பி வரா அப்படின்னா இந்த எண்ணத்தை கொடுக்குறதே அவர் தானே. கிளம்பணும் அப்படின்னும் போது அதெல்லாம் யாரால் நடக்கிறது? நம்ம தான் பிளான் பண்ணுறோன்னு நினைக்கிறோம். இல்லை, பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் கொடுக்குற புத்தியில் தான் அவள் கிளம்புறா. அவள் கிளம்பும்போது 10 பேர் கிளம்புறான்றது அவருக்கு அங்கேயே தெரியுது. ஏன்னா அந்த புத்தியை கொடுக்க போகிறதே அவர் தானே. ஆனாலும் அவர் அங்கே சொல்லிடுவார் உடனே, சமையலுக்கு 10 பேருக்கு பண்ணிவிடு அப்படின் போது அவள் பிளான் கூட பண்ணியிருக்க மாட்டா. ஆனால் அந்த பிளானை பண்ண வைக்க போகிறாரு இனிமேல் தான் பெரியவா. அதெல்லாம் பின்னாடி நடக்கும், ஆனால் முதல்லையே சொல்லி விட்ருவார் அங்கே. அதனால் 10 பேருன்றதை முதலே டிசைட் பண்ணியாச்சு. பரமேஸ்வரன் டிசைட் பண்ணுறதானே நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், நம்ம எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ கூட இதை பேசுகிறோம் அப்படி பண்ணுறோன்னா பெரியவா என்ன சொல்கிறாளோ அதை நான் சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அவர் தான் என் புத்தி கொடுத்து வந்துட்டுருக்கு, பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். அதனால் பெரியவா அப்பயே சொல்லிடுறார், 10 பேருக்கு ஆகாரம் எடுத்து வச்சுரு, மெட்ராஸ்லேருந்து வந்துட்டுருக்கான்னு. அது நிறைய பேர் வந்து போனால், ஆனால் இந்த 10 பேர்ன்றது கரெக்டாக இவாளுக்காக 10 பேர் தனியாக எடுத்து வச்சுருக்காளே. மெட்ராஸ்லேருந்து வரான்னு தனியாக அவருக்கு தெரியுமே, அந்த ஆகாரத்து அந்த இதில் இருக்கவர் வந்து சரியாக பார்த்துட்டே இருக்கார். 10 பேர் யார் யாருன்னு அவள் கரெக்டாக வந்திருக்காளே, இவாளுக்கு ரெடியாக இருக்குதுன்னு அவள் சொன்னோடனே இவளுக்கு ஏகப்பட்ட ஒரு அதிசயமாக இருந்தது தான். எப்படி இருக்கும் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தெரிஞ்சால் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. பெரியவாக்கு தெரியாமல் எதாவது நடக்குமா? ஒன்றுமே நடக்க முடியாது. அவர் தான் பரமேஸ்வரன். ஜெய் ஜெய்சங்கர் அரசங்க மகாபிரிய பரமேஸ்வரன், மகாபிரிய பரமேஸ்வரன்.